கனகாபுரம் என்ற கிராமம் மலை அடிவாரத்தில் இருக்கும் சிறிய அழகான கிராமம். ஒரு நாள் இரவு அந்த கிராமத்தில் மிகுந்த மழை பெய்து கொண்டிருந்தது. மீனா தன் பாட்டியுடன் பேசிக் கொண்டிருந்தாள். பாட்டி, ரொம்ப மழை பெய்து இடி இடிக்குது. எனக்கு தூக்கமே வரல. நம்ம மாடியில ஒரு விளக்கு இருக்குதே, அது என்ன விளக்கு? மழையில கூட எரியுது. எனக்கும் தெரியலம்மா விளக்கு எப்படி வந்துச்சுன்னு. அங்கே போனாலே ஏதோ சத்தம் கேட்குது. அதனால அங்கே நான் போகலை. நீயும் அங்கே போகாதம்மா. வாங்க பாட்டி, நம்ம 2 பேரும் போய் அது என்னன்னு பாப்போம். எனக்கு அத பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வாங்க போகலாம். வேணாமா, அங்கெல்லாம் போக வேண்டாம், சொன்னா கேளுமா. அங்க யாரோ காப்பாத்துங்கன்னு கத்துற மாதிரி சத்தம் ஏதோ பேய் பிசாசு இருக்கும் போல. இல்ல பாட்டி, அதெல்லாம் முடியாது. நான் போய் என்னன்னு பார்த்துட்டு தான் வருவேன். அந்த வெளிச்சம் ரொம்ப அழகா இருக்கு. நிச்சயமா பேயா இருக்காது. அதெல்லாம் ஒன்னும் வேணாம் மீனா. நீ போய் ஒழுங்கா படுத்து தூங்கு. நான் சொல்றத கேளு, போ. சரின்னு அவ சோகத்தோடயே தூங்கிட்டு இருந்தா. ஆனா அவளோட நினைப்பு எல்லாம் அந்த விளக்கு மேலேயே தான் இருந்துச்சு. அதனால அவளுக்கு தூக்கமே வரல. தூக்கமே வரமாட்டேங்குது. பாட்டி வேற மாடிக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்றது? பாட்டிக்கு தெரியாம மாடிக்கு போய் அது என்னன்னு பாத்துட வேண்டியதுதான். எப்படியாச்சும் அந்த விளக்குல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். பாட்டி தூங்கிட்டு தான் இருக்காங்க. அதனால இப்போவே போய் பார்க்கலாம் அப்படின்னு அவ யோசிச்சுக்கிட்டு பாட்டிக்கு தெரியாம அந்த மாய விளக்க பாக்குறதுக்காக மாடிக்கு போயிட்டு இருக்கறா. மீனா ரொம்ப தைரியமான பொண்ணு. அதனால எந்தவித பயமும் இல்லாம அவ விளக்கு பக்கத்துல நடந்து போயிட்டு இருக்கறா. பக்கத்துல போக போக அவளுக்கு ஏதோ ஒரு குரல் கேக்குது. என்ன, யாராச்சும் காப்பாத்துங்க. காற்று பலமாக அடித்தது. நாய்கள் வேற குறைக்க ஆரம்பித்தன. அருகில் சென்றதும் மெதுவாக அந்த விளக்கை அவள் தொட்டு பார்த்தாள். அந்த விளக்கை தொட்டவுடன் பெரிய சத்தத்துடன் ஒரு புகை கிளம்பியது. அதிலிருந்து ஒரு குட்டி தேவதை ஒன்று வந்தது. அச்சச்சோ, யார் நீ? இங்க எப்படி வந்த? எனக்கு ரொம்ப பயமாயிருக்கு. பயப்படாதே மீனா, நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன். நான் ஒரு தேவதை. இந்த விளக்குல ரொம்ப நாளா என்ன ஒரு அரக்கி அடைச்சிருந்தா. நல்ல வேலை, நீதான் என்னை காப்பாத்துன. ரொம்ப நன்றி. அப்படியா? நீ ரொம்ப அழகா இருக்க. உன்ன யாரு இதுக்குள்ள அடைச்சி வச்சது? எதுக்காக இதுக்குள்ள அடைச்சு வச்சாங்க? இவ்ளோ நாள் நீ எங்க இருந்த? என்ன ஒரு சூனியக்காரினா, அவ சொல்றத கேட்கலன்னு இந்த விளக்குல அடைச்சி வச்சிருந்தா. நான் ஒரு இடத்துல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த இவ்வளோ நாள் அவளால ரொம்ப கஷ்டப்பட்ட. உன்னால தான் நான் விடுதலையான. நீ என் கூட வா, உனக்கு என்னோட இடத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த தேவதை மீனாவை தன்னோட இடத்துக்கு அழைச்சிட்டு போனா. இதுதான் என்னோட உலகம்னா, இங்க தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இங்கே யாரும் வரக்கூடாது. ஆனால் நீ என்னை காப்பாத்துனதால உன்னை இங்க அழைச்சிட்டு வந்தேன். அப்படியா? உன்னோட உலகம் ரொம்ப அழகா இருக்கு. இந்த பூக்களும் வித்தியாசமா இருக்கு. இந்த பூக்களோட சேர்ந்து நானும் இங்க பறந்துட்டு இருக்கேன். ஆமா, உன்னுடைய பெயர் என்ன? என் பெயர் லூமோ. நான் குட்டி தேவதைகளின் அரசி. இது ஒரு மாய உலகம். அதனால்தான் இங்கு வந்ததும் நீயும் பறக்கிறாய். அப்படியே? சரி, இனிமேல் நான் எப்போ கூப்பிட்டாலும் வருவியா லூமோ? என்னிடம் தோழியா? என் கூடவே இருப்பியா? உன் கூட நான் தோழியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இல்ல மீனா, என்னால தேவதை உலகத்தை தாண்டி வர முடியாது. மீனா, அந்த அரக்கி வந்துட்டான்னு நினைக்கிறேன். வா போலாம். யார் இந்த விளக்கை தொட்டது? அந்த பெண்ணை காப்பாற்றியது யார்? நான் அவர்களை விடமாட்டேன். லூமோ, உன்னை திரும்பவும் அந்த விளக்குலையே அடைக்கிறேன். தயவு செஞ்சு லூமோவை ஏதும் பண்ணிடாதீங்க. அவ பாவம். அவளை விட்டுருங்க. எதுக்காக இப்படி பண்றீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? இந்த உலகத்தை கட்டுப்படுத்துற மந்திர சக்தியை நான் கேட்டதும் சொல்லாமல் என்னோட கோபத்துக்கு ஆளாகிட்டா. அதான் அவளை விளக்குல அடிச்சிட்டேன். அந்த மந்திர சக்தியை நான் உனக்கு சொல்ல மாட்டேன். அதை சொன்னா நீ இந்த உலகத்தையே அழிச்சிடுவ. ஒரு நாளும் அது மட்டும் நடக்கவே நடக்காது. ஒழுங்கா மந்திர சக்தியை சொல்லு, இல்லனா உங்க 2 பேரையும் அந்த விளக்குக்குள்ள அடைச்சிடுவேன். அப்புறம் நீங்க வெளில வரவே முடியாது. இப்போ சொல்ல போறியா இல்லையா? நீ உயிரோட இருந்தா இந்த உலகத்தை அழிச்சிருவ. அதனால நீ உயிரோட வேணா, என்ன விட்டுடு, எதுவும் பண்ணாத.
என்ன விட்டுடு, என்ன விட்டுடு. ஆ நல்ல வேலை லூமோ, நீ அந்த அரக்கிய கொன்னுட்ட இல்லனா அவ நம்பல இந்த விளக்குல அடைச்சிருப்பா. அவளை இப்படிதான் பண்ணணும். இத நீ அப்போவே செஞ்சிருக்கணும். மீனா நீ எங்க இருக்க? அப்படின்னு மீனாவும் குருமாவும் அந்த அரக்கியை பத்தி பேசிட்டு இருக்கும்போது மீனாவை காணும்னு அவங்க பாட்டி தேடிட்டு மாடிக்கு வராங்க. மீனா உன்னை காணும்னு எவ்வளவு நேரமா தேடிட்டு இருந்த, நீ எங்க போயிருந்த? ஆமா, இது யாரு பாக்க? ஏதோ தேவதை மாதிரி இருக்கா. பாட்டி, இவதா லூமோ. இவ இந்த விளக்குல இருந்து வந்தா இவள ஒரு அரக்கி இவ்வளவு நாள் இந்த விளக்குல அடைச்சு வச்சிருந்தா. இவ ஒரு தேவதை பாட்டி. ஆமாம் பாட்டி, மீனா சொல்றது உண்மைதான். அவ என்கிட்ட உள்ள சக்தியை வாங்க என்ன அடைச்சி வச்சிருந்தா. மீனா தான் வந்து என்ன காப்பாத்துனா. சரி மீனா, நான் போக வேண்டிய நேரம் வந்துட்டு நான் கிளம்புறேன். நீ ரொம்ப நல்ல பொண்ணு. உன் கூட இருந்த கொஞ்ச நேரம் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நீ எங்க கூடவே இருந்தா நல்லா இருக்கும் லூமோ. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல மீனா, அப்படி இருக்க முடியாது. நீ எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும். நான் வரேன் சரி மீனா. லூமோ, நீ பார்த்து பத்திரமா போ. அப்படின்னு லூமோ மீனா கிட்ட சொல்லிட்டு தன்னோட உலகத்துக்கு அவ போயிடுறா. அதோட அந்த விளக்கும் மறைஞ்சு போயிடுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி